தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். விசுவாவசு வருடம் வைகாசி மாத பலன்கள் 15/5/2025 முதல் 14/6/2025 வரையிலான பலன்கள். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலிலே வைகாசி மாதத்திற்கென்றே ஒரு பாடல். தமிழ் மாதம் 12இல் 2ஆம் மாதம், சித்திரைக்கு அடுத்து வரக்கூடியது வைகாசி. தமிழ் மாதம் 12இல் 2ஆம் மாதம், தங்கரதம் ஏறி வரும் முருகனுக்கு அமிழ்தினிய விழாவெடுக்கும் இனிய மாதம் வைகாசி விசாகம். இனிய மாதம், ஆன்மீக விழாக்கள் பல நடக்கும் மாதம். தமது பெயர் எழுத்தினிலே காசி சேர்த்த தனிச்சிறப்பு வாய்த்ததொரு புனித மாதம். வைகாசியிலேயே காசி இருக்கு. காசி என்பது புண்ணிய ஸ்தலம், வடநாட்டில் இருக்கு. அந்த காசி இந்த மாதத்தினுடைய பெயரில் இருப்பதனாலே தமது பெயர் எழுத்தினிலே காசி சேர்த்த தனிச்சிறப்பு வாய்த்ததொரு புனித மாதம். இமை போல நம்மை காக்கும் அம்பிகைக்கும் இனியதொரு தேரோட்டம் காணும் மாதம். பொன்னழையம்மன், அரியநாச்சி அம்மன், இப்படியெல்லாம் கிராம தேவதைகள் இருக்கிறார்களே, அங்கே எல்லாம் தேரோட்டம் திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட திருவிழாக்கள் தேரோட்டம் நடக்கின்ற மாதம் இந்த வைகாசி மாதம். முத்தான குழந்தை வரம் கிடைப்பதற்கு முருகனைத்தான் வணங்குவதற்கு உகந்த மாதம். இந்த வைகாசி விசாகத்திலே நாம் வழிபட்டால் முருகப்பெருமானை, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். சத்திய ஞான சபை அமைத்து வள்ளலார் தான், வடலூர் வள்ளலார் இருக்காரு, அவர் சத்திய ஞான சபை அமைத்து வள்ளலார் தான் தருமத்தை வளர வழி வகுத்த மாதம். இந்த மாதத்திலே தான் சத்திய ஞான சபையை கொண்டு வந்ததாக சொல்வார்கள். சிற்றமையும் பொற்சமையும் அமைந்த மாதம். சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்த மாதம். முருகப்பெருமானை உற்பத்தி செய்வதற்கு நெற்றிக்கண்ணை திறந்தார். 6 பதில்களாக 6 முகமாகி கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்களாம். சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்த மாதம். அற்புதமாய் செந்நிறத்து பொறியில் வேலன் அவதாரம் எடுத்ததொரு நல்ல மாதம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்தது, அவனுடைய பிறந்த மாதம். பற்பலவாய் பெருமைகளை பெற்ற மாதம் பார்வோற்றும் வைகாசி மாதமாகும் என்று வைகாசி மாதத்தினுடைய பெருமையை அழகான பாடலிலே எடுத்து வைத்திருக்கின்றேன். பொதுவாக இந்த வைகாசி மாதத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில தினங்களுக்கு முன்னாலே தான் குரு பகவான் பயிற்சியாகி மிதுனத்திற்கு வந்திருக்கின்றார். எனவே இந்த வைகாசி மாத தொடக்கத்திலே மிதுன ராசியிலே குரு இருக்கின்றார். சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்திலே இருக்கின்றார். மேஷத்திலே புதனும் ரிஷபத்திலே சூரியனும் இருக்கிறார்கள். சனி ராகு கும்பத்தில் இருக்க, செவ்வாய் நீச்சம் பெற்று கடகத்தில் இருக்க, கேது ஞானகாரகன் கேது சிம்மத்தில் இருக்கின்றார். ராகு கேதுகளுக்கு இடையிலே அத்தனை கிரகங்களும் இருப்பதனாலே பொதுவாக இந்த மாதம் சர்ப்பதோஷத்தின் பிடியில் இருக்கின்ற மாதம். சந்திரன் மட்டும் விடுபட்டு விருச்சிக ராசியிலே இருக்கிறது. பொதுவாக சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருப்பதனாலே சிம்ம ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் எல்லாம் உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும், மனநிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும். பொருளாதாரத்திலும் சில பிரச்சனைகள் அகலும். சர்ப்பசாந்தி பரிகாரங்களை முறையாக அனுகூலம் பெற்ற நாட்களிலே செய்து கொண்டால் வாழ்க்கை வளமாக அமையும். பொதுவாக இந்த மாதத்திலே எப்படி இருக்கிறது மற்ற கிரகநிலை என்று பார்ப்பதற்கு முன்னாலே அஷ்டமத்திலே குரு யாருக்கு வந்திருக்கிறது என்று பார்த்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அர்த்தாஷ்டம குருவாக இருப்பது யாருக்கு? மீன ராசிக்காரர்களுக்கு. ஜென்ம குருவாக இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு. சனியின் ஆதிக்கத்தை எடுத்துக்கொண்டால் அஷ்டமத்து சனி கடக ராசிக்கு இருக்கிறது. வாக்கிய கணித ரீதியாக 6/3/2026 தான் சனிப்பெயர்ச்சி என்று திருநள்ளாறிலே கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே சமயம் அர்த்தாஷ்டம சனியாக விருச்சிக ராசிக்கு வந்திருக்கிறது, கண்டகச்சனியாக சிம்ம ராசிக்கு வந்திருக்கிறது. இப்படி சனி குருவினுடைய சில ஆதிக்கங்கள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கின்ற பொழுது அவர்களும் அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே ஏதாவது இடையூறுகள் ஏற்படுமேயானால் உடனே ஜாதகத்தை பார்ப்பது வழக்கம். சுழலும் கிரகங்கள் நல்ல இடத்திலே இருந்தால் சொல்லை செயலாக்கி காட்ட இயலும், தொட்டது துலங்கும், தொழில் வளம் மேலோங்கும், நினைத்தது நடக்கும், வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும். இல்லை என்றால் மனக்கவலை அதிகரிக்கும், மாற்றுக்கருத்துறையோரின் எண்ணிக்கை உயரும், பணப்புழக்கம் குறையும், நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வழிபாடுகளைத்தான் மேற்கொள்ள வேண்டும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது முன்னோருடைய வாக்கு. சரி, விதி விதித்தபடிதானே நடக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். விதி என்று ஒன்று இருந்தால் அதற்கு விலக்கு என்று ஒன்று இருப்பதனாலே தான் விதிவிலக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் நவகிரகங்களை துதிக்க வேண்டும். நவகிரகங்கள் துதிப்பிரியன் என்று சொல்வார்கள். ஒரு பாடல் உண்டு. சூரியன், சோமன், செவ்வாய், சொற்புதன், வியாழன், வெள்ளி, காளியும் ராகு கேது கடவுளர் உன்ப நாமத்தாரியர் சக்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும்
பாரினில் செல்வமுண்டாம் பாக்கியம் நல்கும் தானே என்று நவக்கோள்களையும் வைத்து முற்காலத்திலே ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. இது போன்ற பாடல்களை வைத்து சன்னதியிலே நாம் படிக்கலாம், வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். சர்ப்பதோஷ அமைப்பு இருப்பதனாலே இந்த உலகத்திற்கு முழுவதும் கேது சிம்மத்திலே இருப்பதனாலே சிம்ம கேது என்று சொல்வார்கள். மாதம் முழுவதும் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். பொதுவாக எல்லா நாட்களிலுமே பிள்ளையார் சொல்லி போட்டு காரியத்தை தொடங்கினால் எல்லையில்லாத நற்பலன்கள் கிடைக்கும். இந்த மாதம் முக்கியத்துவம் முருகப்பெருமானுக்கு என்பதனாலே ஆணைமுகப் பெருமானையும் ஆறுமுகப் பெருமானையும் நாம் வழிபட்டே தீர வேண்டும். கவிஞரசு கண்ணதாசன் ஒருமுறை சிறுகுடல்பட்டி என்ற அவருடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கின்ற பொழுது, கவியரசு கண்ணதாசன் எனக்கு மிக நெருங்கிய உறவினர், எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கார். அவர் ஒருமுறை சிறுகுடல்பட்டிக்கு வந்திருந்த பொழுது பக்கத்திலே பிள்ளையார்பட்டி என்ற ஒரு அற்புதமான கஷேத்திரம் இருக்கிறது. அங்கு சென்று ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று கும்பிட்டார். கும்பிட்டவுடனே அன்று இரவே அந்த காரியம் நடந்ததாக தொலைபேசி வாயிலாக சென்னையிலிருந்து அவருக்கு செய்தி வந்தது. உடனே மறுநாள் அந்த பிள்ளையார்பட்டிக்கு சென்று ஒரு பாடல் எழுதினார். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிய வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை என்று எழுதினார். அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் என்று எழுதினார். அப்படிப்பட்ட வடக்கு நோக்கி விற்றிருக்கும் அந்த விநாயகப் பெருமானைப் போல நீங்கள் நாடெங்கிலும் உள்ள விநாயகப் பெருமானை எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மாதம் துதிக்க துதிக்க உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். வைகாசி விசாகத்தன்று நீங்கள் விரதமிருந்து வழிபாடுகளை முறையாக மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும். பொதுவாக வைகாசி 26ஆம் தேதி 9/6/2025 அன்றைக்கு திங்கட்கிழமை அன்றைக்கு வைகாசி விசாகம் வருகிறது. அன்று தினம் முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று திருப்புகள் பாட வேண்டும். திருப்புகள் பாடினால் எதிர்ப்புகள் அகலும். ஏறுமையில் ஏறிவிளை யாடுமுகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி ஆர்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், எனக்கு தேவையான பொருளை நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடினார். இப்படிப்பட்ட பதியங்களை பாடினால் நமக்கு வாழ்க்கை தேவைகள் மிகச் சிறப்பாக பூர்த்தியாகும், வளர்ச்சி கூடும். இந்த மாதம் சித்திரை 21 தொடங்கிய அக்கினி நட்சத்திரம் வைகாசி 16ஆம் தேதி வரை இருக்கிறது. 28/5/2025 வரை அந்த வக்ர அதாவது அக்கினி நட்சத்திரம் இருக்கிறது. அன்று தினம்தான் அக்கினி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகிறது. அதன் பிறகு நீங்கள் சுபகாரியங்கள் செய்ய உகந்தது. பொதுவாக இது போன்ற மாதங்களிலே நாம் வழிபாடுகளை மேற்கொண்டு அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய சிறப்பு நாட்களிலே சிறப்பு தெய்வங்களை நாம் வழிபட்டால் வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். நாம் எதை நினைத்தோமோ நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலும். அந்த அடிப்படையில் இந்த வைகாசி மாதம் அமைந்தது என்று தெரிவித்து இனி இம்மாதம் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். எப்படி என்று சொன்னால், ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறாரே, நமக்கு நன்றாக இருக்குமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வந்திருக்கிற குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்கின்றார், 9ஆம் இடத்தையும் பார்க்கின்றார், 11ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், வருமானம் உயரும், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத விதத்திலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் வரலாம். 9ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பாக்கியஸ்தானம் பலப்படுகிறது, முன்னோர்கள் சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, செவ்வாய் சனி பார்க்கிறார்களே என்று நீங்கள் நினைக்கலாம், உண்மைதான். மாத தொடக்கத்தில் கடக செவ்வாய் கும்பச்சனியை பார்க்கின்றார். பிறகு வைகாசி 25ஆம் தேதி சிம்மத்திற்கு சஞ்சரிக்கும் செவ்வாய் அப்பொழுதும் சனியை பார்க்கின்றார். எனவே ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரலாம். அச்சுறுத்தல் வருகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் ஆரோக்கிய பாதிப்பிலிருந்து மீள நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. பொதுவாக துர்க்கை வழிபாடு இம்மாதம் உங்களுக்கு துயரங்களை போக்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ராசியிலேயே சூரியன். பொது நலத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு புகழ் கூடும், மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், புதிய பொறுப்புகள் வரும். சரி, தனிநபராக நீங்கள் இருந்தாலும் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், தொட்டது துலங்கும், தொழில் மேன்மை உண்டு. வெற்றி பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்கப் போகின்றீர்கள், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதனாலே உத்தியோகத்தில் நீங்கள் இதுவரை எந்த இலக்கை அடைய நினைத்தீர்களோ அந்த இலக்கை இப்பொழுது அடைய இயலும். பதவி உயர்வு வரவில்லையே, நமக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அந்நிய தேசம் சென்று சம்பாதித்து பெரும் பொருளீட்டி இருக்கிறார்களே, நமக்கு அந்த வாய்ப்பு வராதா என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். அது மட்டுமல்ல, வைகாசி 19ஆம் தேதி புதன்
மிதுன ராசிக்கு செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி 2இல் வருகின்ற பொழுது மாதத்தின் கடைசி பகுதி பிற்பாதி உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க நீங்கள் சிவன், உமாதேவி, நந்தியை வழிபட வேண்டும். பிரதோஷ வழிபாடு பெருமை சேர்க்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு பகவான். குரு இருக்க கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை, வியாழன் சேர்ந்தால் விவாகம் கூடும் என்பார்கள். அந்த அடிப்படையில் அதன் பார்வையும் 5, 7, 9 பதிவதனாலே விவாக பேச்சுக்கள் முடிவாகும். இல்லத்தில் 2 நாட்களாக சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே என்ற கவலை அகலும். நினைத்தது நிறைவேறும். தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்களை விட்டு விலகிய கூட்டாளிகள் மீண்டும் வந்து இணைவார்கள். விரயங்கள் எல்லாம் குறையப் போகிறது. வருமானம் உயரப் போகின்றது. வளர்ச்சி அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வைகாசி 19 ஜென்ம புதன் வருகின்றார். புதன் ராசிக்கு வருகின்ற பொழுது மேலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலே கவனம் செலுத்தலாம். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். பொதுவாக இந்த மாதம் வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மாதம். மிதுன குருவாக இருப்பதனாலே உங்களுக்கு குரு பகவான் வழிபாடு குழப்பத்தை தீர்க்கும். குரு பகவானுக்கு என்று ஒரு கவசம் இருக்கின்றது. வானவர் கரசனான வளம் தரும் குருவே, தேனான சொல்லெடுத்து செவிகுடில பாடுகின்றேன் என்று ஒரு கவசம் இருக்கின்றது. அதுபோன்ற குரு கவசங்களை குரு சன்னதியிலே நீங்கள் பாடி வழிபட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே சனியும் இருக்கிறது, ராகுவும் இருக்கிறது. தொடக்கத்திலே செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கின்றார். தைரியகாரகன் வலிமை இழந்திருப்பதனாலே கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். செலவுகள் கூடும். செய்தொழில் மந்தமாக இருக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம். ஆனால் செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து விலகி அடுத்த ராசிக்கு வருகின்ற பொழுது வைகாசி 25 சிம்மத்துக்கு வருகின்றார். அதன் பிறகு மாத கடைசி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றாலும் கூட இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சீர்கேடுகள் வரலாம். சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட வரலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே உங்களுக்கு பொருளாதாரத்திலும் நிறைவு ஏற்பட்டாலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் வேலைப்படுவை கூடுதலாக கொடுப்பார்கள். கவனம் தேவை. இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய நாகதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சர்ப்ப பிரீதிகளை செய்வது நல்லது. யோக பலம் பெற்ற நாளிலே சுயஜாதக அடிப்படையில் பார்த்து சர்ப்ப ஸ்தலங்களுக்கு அனுகூலம் தரும் நாளிலே சென்றால் நல்ல பலன் கிடைக்கும். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது சிம்மக்கேதுவாக இருப்பதனாலே நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். ஆனால் லாபஸ்தானத்திலே குரு இருக்கின்றார். எனவே இந்த மாதத்திலே லாபம் சிறப்பாகவே வரும். மனதில் இனம் புரியாத கவலை இருக்கும். ஆனால் இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே இந்த மனக்குழப்பங்கள் அதிகம் இருக்கும். பொதுவாக தெளிந்த சிந்தனையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி முடிப்பதற்கு வைகாசி 17 சுக்கிர பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் இருக்கும். மேஷத்திலே சுக்கிரன் வருகின்ற பொழுது 3க்கு அதிபதி தன் வீட்டையே பார்க்கப் போகின்றார். எனவே வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறப் போகின்றீர்கள். எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். விநாயகர் சன்னதிக்கு சென்று ஒரு பாடலேனும் பாடுங்கள். அருகம்புல்லை எள்ளி ஆனைமுகன் உனக்கிழிக்க பெருகும் பொன்னை எள்ளி பெருமையுடன் தருபவன் நீ. உருகி மனமுருகி உனை தொழுது போற்றுகின்றேன். அருகில் வந்தம்மை ஆதரிப்பாய் கற்பகமே என்று கற்பக கவசமெல்லாம் எடுத்துரைக்கின்றது. அப்படி நாம் அருகம்புல்லை கொடுத்தால் கூட நமக்கு பெருகும் பொன்னை எள்ளி தருவாராம் விநாயகப் பெருமான். அப்படி விநாயகப் பெருமான் சன்னதிக்கு சென்று நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகளை மேற்கொண்டு வளர்ச்சி அதிகரிக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சுக்கிரபலம் 7 உச்சம் பெற்றிருப்பதனாலே இம்மாதம் சுப விரயங்கள் அதிகரிக்கும். வாகன யோகம் உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். 10 குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்களும் உண்டு. மதிப்பு மரியாதை உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூமி வாங்கும் முயற்சிகளை வெற்றி பெறுவீர்கள். செவ்வாய் நீச்சம் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை. உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். செவ்வாய் பேச்சுக்கு பிறகு மேலும் நீங்கள் நன்மைகளை காணப்போகின்றீர்கள். பொதுவாக 12 கேது இருப்பதனாலே நீங்கள் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பயணங்களால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு உண்டு. இம்மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய நீங்கள் ராகு கேதுக்களை பிரீதி செய்து வழிபடுவது நல்லது. சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்தால் சந்தோஷத்தின் உச்சத்திற்கே செல்லலாம்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த குரு இப்பொழுது விலகிவிட்டார். விலகி 9ஆம் இடத்தில் வந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். குரு பார்க்கக்கூடிய நன்மை அல்லவா? எனவே நீங்கள் தொட்ட காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் எல்லாம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நேரத்திலே இது செய்வோமா அது செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அதிலும் புதன் பேச்சுக்கு பின்னாலே வைகாசி 19ற்கு பிறகு மிகுந்த நன்மைகளை காணப்போகின்றீர்கள். 9-12 அதிபதி 9ல் இருக்கின்ற பொழுது பாக்கியஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். மாமன் மைத்தின் வழியில் மனதிற்கினே சம்பவம் நடைபெறும். சேமிப்பு உயரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, கல்யாண கனவுகளும் நனவாகலாம். இம்மாதம் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு பெற நீங்கள் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். 63 வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். 63 வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும். எந்த சிவாலயம் சென்றாலும் முன்னதாக இருக்கும் 63ஐ வழிபட்டு நந்தியையும் வழிபட்டு சென்றால் நல்லது நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வியாழனின் பார்வை 2ல் பதிகிறது. வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடத்திலே பதிவதனாலே வாக்கு மேன்மை உங்களுக்கு உண்டு. செல்வாக்கு உயரும். செல்வ வளமும் பெருகும். எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பணபலம் நன்றாக இருந்தாலே பக்கத்தில் இருப்பவர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு உயரும். அந்த அடிப்படையில் சிநேகிதர்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றார்கள். செல்வாக்கும் மேலோங்கும். சூரிய பலம் 7ல் இருப்பதனாலே காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். அதே நேரம் அரசு வழியில் வேலைக்கு ஏற்பாடு செய்தவர்கள் அது கைகூடலாம். அதிகார பதவி உங்களுக்கு வரப்போகின்றது. அது மட்டுமல்ல, சுக்கிரபலம் உச்சம் பெற்று மாதம் தொடங்குவதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை, தங்கம் வெள்ளி வாங்குவது, குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். இம்மாதம் புதன் பேச்சுக்கு பின்னாலே வைகாசி 19ற்கு மேல் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் விதத்திலேயே இந்த மாதம் மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது. மேலும் நற்பலன்கள் நீங்கள் பெற முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். குகன் வழிபாடு உங்கள் குறைகளை போக்கும். ஆறுமுகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை சப்தமஸ்தானத்தில் இருந்து குரு பார்க்கின்றார். குரு பார்க்கக்கூடிய என்பது மட்டுமல்ல, குரு ராசிநாதனாகவும் இருப்பதால் எதையெல்லாம் நீங்கள் சென்ற மாதம் செய்ய திட்டமிட்டிருந்தீர்களோ அவையெல்லாம் இப்பொழுது நடக்கும். பிள்ளைகளின் கல்யாண காரியங்கள், பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தம், அயல்நாடு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் அவையெல்லாம் கைகூடும். பழைய வாகனத்தை பழுதாகிவிட்டதே, அதை கொடுத்து புதிது வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அதுவும் கூட கைகூடலாம். மதிப்பு மரியாதை உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூமி யோகம் உண்டு. வீடாக வாங்கலாமா, சொத்தாக வாங்கலாமா, இடமாக வாங்கலாமா, யார் பேரில் வாங்கலாம் என்றெல்லாம் மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இப்பொழுது வீடு வாங்கும் யோகம் வெற்றிகரமாக முடியப் போகின்றது. அது மட்டுமல்ல, குருவின் பார்வை 3-11 பதிவதனாலே அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வெளிநாட்டு வியாபாரமும் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக உங்களுக்கு அமைய நீங்கள் நரசிம்மர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். நரசிம்மர் உடனடியாக தூணிலிருந்து வந்த தெய்வம். எனவே இன்ஸ்டன்ட் தெய்வம் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். உடனடியாக உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த நரசிம்மர் அருளுக்கு உண்டு. எனவே நரசிம்மர் இருக்கும் இடம் தேடி சென்று யோக பலம் பெற்ற நாளிலே நீங்கள் வழிபட்டு வந்தால் நன்மைகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6ல் குரு இருக்கின்றார். பகைக்கு மத்தியில் வாழ்க்கை. திட்டமிட்ட காரியங்களில் ஒன்றிற்கு நடைபெறுமே தவிர சில திசை மாறி செல்லலாம். 2ல் சனி ராக இருப்பதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்படவும் இயலாது. அஞ்சல் வழியில் வரக்கூடிய தகவலும் அலைபேசி வழியில் வரும் தகவலும் மனக்கவலையை அதிகரிக்க செய்யும் விதத்தில் இருக்கும். அஷ்டமத்திலே கேது இருப்பதால் அலைச்சல் இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இருக்காது. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். அலுவலக பணியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அப்படித்தான். எனவே நீங்கள் பிறரை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்கும் சூழல் இருப்பதனாலே எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வதே இந்த மாதத்தை உங்களுக்கு இனிய மாதமாக அமைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன். அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். இல்லத்து பூஜை அறையில் கூட நீங்கள் அனுமன் கவசம் பாடலாம். பஞ்சபூதத்தில் ஒன்றாகி என்ற அற்புதமான பாடல் இருக்கின்றது. பொதுவாக அனுமன் வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியை வழங்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருகும் மாதம். அடுத்தடுத்து எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கும். ராசிக்கு 5ல் இருக்கும் குருவின் பார்வை பதிகிறது. பொதுவாக 5, 9 மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல்களிலெல்லாம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் திட்டமிட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும். ஆனால் ராசியில் ராகி இருப்பதால் இனம் புரியாத கவலை. 7ல் கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே சில நேரங்களில் பிரச்சனை. எனவே கொஞ்சம்
கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், அனுசரித்து செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, ராகு கேதுகளுக்குரிய சர்ப்பசாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் ஜாதக அடிப்படையில் பார்த்து சுய ஜாதகத்தில் அனுகூலம் தரும் நாளில் அனுகூல கஷேத்திரத்தில் செய்தால்தான் உங்களுக்கு இந்த மாதம் மட்டுமல்ல எந்த மாதமும் நல்ல மாதமாக அமையும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம குரு, ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். இருந்தாலும் கூட குருவின் பார்வை 10 பதிவதனாலே பழைய தொழிலை விட்டு புதிய தொழில் தொடங்கலாமா, பழைய வேலையிலிருந்து விலகி புதிய வேலைக்கு வரலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். 2 புதன் இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஓரளவு திருப்தியாகவே இருக்கும் என்றாலும் மன அமைதி குறைவாகவே இருக்கும். விரயச்சனியின் ஆதிக்கம், விரயங்கள் 1 பங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் போகலாம். எனவே எதையும் நீங்கள் நிதானித்து செய்வது மட்டுமல்ல, அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுச் செய்வது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். செய்தொழில் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குடும்பத்தினர் உங்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இருந்தாலும் கூட நீங்கள் வாட்டம் கொள்ள வேண்டாம். உங்களுடைய வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். 7ரை சனியில் 2வது சுற்று நடப்பவர்கள் எள்ளளவும் கவலைப்பட வேண்டியதில்லை. சனிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமான் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் அனுமன் வழிபாட்டையும் மேற்கொண்டால் சஞ்சலங்கள் தீர்ந்து சந்தோஷங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக இந்த மாதம் பிரதோஷ நேரத்திலே நந்தியை வழிபாடு செய்யுங்கள். நந்தி வழிபாடு உங்களுக்கு நலம் தரும், வளம் தரும். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கவும், இந்த வைகாசி மாதம் வளர்ச்சி அதிகரித்து வாழ்க்கை பாதை சீராக அமையவும், பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கவும் எனது இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.